السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் எங்களுடைய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பிறர் மீது நமக்கு ஏற்படக்கூடிய மோசமான தப்பான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், சந்தேகங்கள், இதனுடைய விளைவாக நமது நடத்தையில், செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மிக மோசமான விளைவுகள் எல்லாம் என்ன உள்ளன, குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன விடயங்களை எல்லாம் ஒரு மனிதன் மீது நமக்கு வரக்கூடிய தப்பான எண்ணம், ஒரு மனிதன் மீது பிறரின் மீது வரக்கூடிய சந்தேகம், ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸ் என்றோமே, இந்த மாதிரியான விஷயங்களால் அதனுடைய விளைவாக நம்மள ஏற்படக்கூடிய பாரதூரமான மோசமான நடத்தைகள், நடவடிக்கைகள் என்ன எல்லாம் நடக்கும் என்று அது குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எச்சரித்தவைகளை நாம் என்ன செய்ய இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். சுமாராக நாம் குர்ஆன ஹதீஸை தேடி பார்க்குற நேரத்தில் ஒருவர் மீது வரக்கூடிய தப்பெண்ணம் இருக்கிறதே, மோசமான எண்ணம், பிழையான எண்ணம், நல்லெண்ணம் இல்லாமை, இதனுடைய விளைவாக அவரில் வரக்கூடிய மோசமான கெட்ட விளைவுகள், நடத்தைகள் ஒரு ஏறத்தாழ ஒரு 13 பேசப்பட்டிருக்குது. எத்தனை பேசப்பட்டிருக்குது? 13 விட கூடையும் தேடினா என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் பிரதானமான 13 என்ன செய்து மோசமான நடத்தைகள் என்ன செய்து உருவாகுது. அதுலேயும் மிச்சம் ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 13 மோசமான நடத்தைகள் உருவாகுதே தப்பெண்ணத்தால், அந்த 13 நடத்தைகளையும் அல் குர்ஆனும் சுன்னாவும் பேசுது. 13 நடத்தையும் நம்ம கற்பனையாக உருவாக்கி என்ன சொல்லல. அந்த 13 மோசமான நடத்தைகளும் இந்த ஒரு தப்பெண்ணம் ஒருத்தரின் மீது வாரதனால, ஒருத்தரின் மீது சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுவதனால, நல்லெண்ணம் இல்லாமல் போகிறதுனால
அந்த 13 மோசமான அந்த நடத்தைகளும் உருவாகிறத எப்படியெல்லாம் உருவாகுது, என்னென்ன மாதிரியெல்லாம் வெளிப்படுது அப்படிங்கிறத அல் குர்ஆனும் சுன்னாவும் மிக துல்லியமாக என்ன செய்யுது, பேசுது. அப்போ கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு நீங்கள் முதலாவதாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான என்னது, குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும். குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் ஹுஜராத்தில் நீங்கள் 12வது வசனத்தை என்ன செஞ்சீங்கண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அல்லாஹு தாலா அந்த இடத்துல ஈமான் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களே, இறை விசுவாசிகளே, குர்ஆனை வஹியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களே, நம்புபவர்களே, அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய தூதரை மறுமையை நம்பக்கூடியவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினவன், இஜ்தனிபு கஸீரம் மினவன், நீங்கள் எண்ணங்களை, அதிகமான எண்ணங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅத ظன்னி இஸ்முன், ஏனென்றால் சில எண்ணங்கள் இருக்குது, நிச்சயமாகவே சத்தியமாகவே சில எண்ணங்கள் இருக்குது. அது எப்படியாப்பட்டது என்றால் அது பாவத்தை நோக்கியே முடியக்கூடியது. அந்த எண்ணங்களுக்கு பெரும் பாவங்கள் என்ன செய்கின்றன, ஏற்படுகின்றன. அதனுடைய விளைவாக என்ன செய்து நிறைய பாவங்கள் ஏற்படுது அப்படின்னு சூரத்துல் ஹுஜராத்துடைய 12வது வசனம் ஈமான் கொண்டவர்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் விடயத்தில் ஒரு கட்டுப்பாடாக இருங்க. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் முஃமின்களை பார்த்து என்ன செய்து, ஒரு உபதேசம் செய்து. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசத்தை என்ன செய்கிறார்கள், ஹதீஸில் கூட விளங்கப்படுத்துகிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் பார்த்தா 2563வது செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் 2563வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி இடம்பெறுது. இய்யாக்கும் வவ்வன்ன, இய்யாக்கும் வவ்வன்ன, அதிகப்படியான எண்ணங்களை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன். அப்போ வன் என்று சொன்னால் பிறர் மீது வரக்கூடிய எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள் விளங்குதா. சிலது பாசிட்டிவாக ஆரம்பித்து என்ன செய்யும், நெகட்டிவ்ல போய் முடியும். சந்தேகங்கள், நல்லெண்ணம் இல்லாமை, நல்லெண்ணம் இல்லாமை. அப்போ இய்யாக்கும் வவ்வன்ன, உங்களுக்கு பிறர் மீது வரக்கூடிய எண்ணங்களை, சந்தேகங்களை, யோசனைகளை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, ஃபஇன்ன ظن அக்ஸபுல் ஹதீஸி, ஏனென்றால் எண்ணங்களே ஒருவரை பற்றி நமக்கு தோடக்கூடிய கற்பனைகள், எண்ணங்கள் இருக்குது, இந்த சந்தேகங்கள், இதுகள் எல்லாமே செய்திகளில் மிக பொய்யானவை, செய்திகளில் தகவல்களில் மிக பொய்யானவை. செய்திகளில் இன்ஃபர்மேஷனில், தகவல்களில், நியூஸில் எது மிக பொய்யானவை. அதை காணணும், அதை ஊர்ஜிதம் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்த எண்ணம் கன்ஃபார்ம் என்று ஆகும். ஏன்னா அப்போ நாம் ஒருத்தர் மீது கொள்ளக்கூடிய தப்பான எண்ணங்கள், அவர் மீது வரக்கூடிய பொதுவான சந்தேகங்கள், டவுட்ஸுகள், இதுகள் எல்லாம் என்ன செய்யும், அது அடிப்படையில் அது என்னவா இருக்கும், அடிப்படையில் பொய்யான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும், செய்திகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதே செய்தியை சஹீஹுல் புகாரில் கூட 5143வது செய்தியில் நம்மளுக்கு பார்க்கலாம். 5143வது செய்தியில் சஹீஹுல் புகாரில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ தப்பான எண்ணங்களை பாருங்க, குர்ஆன்ல எத்தனாவது என்ன சூறால அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறா, என்ன சூறால எச்சரிக்கை செய்கிறா, என்ன சூறா, எது, யார் சொன்னது, என்ன சூறால எச்சரிக்கை செய்கிறா, தப்பான எண்ணங்கள், எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். குர்ஆனில் என்ன சூறால எச்சரிக்கை செய்யப்படுது, பேசுங்க, மௌனமாக இருக்காதீங்க, பேசுங்க. சூரத்துல் ஹுஜராத்தில் எத்தனாவது வசனத்தில், 12வது வசனம். இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியம். எங்கே வருது, எப்படி வருது, அதுங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ சூரத்துல் ஹுஜராத்தில் 12வது வசனம். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை ரசூலுல்லாஹ்க்கு இறக்கி என்ன சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு இன்னா என்னது பில் பையினாத்தி வ ஸுபுர் வ அன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லிதுபையின லின்னாஸ், நபியே உங்களுக்கு நாங்கள் குர்ஆனை இறக்குறோம், நீங்கள் தெளிவுபடுத்துங்க, அப்படிதானே. வ அன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லிதுபையின லின்னாஸ். அப்போ ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறாங்க. விளங்கப்படுத்தும் பொழுது ஒரு தகவலை கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வரக்கூடிய அந்த கற்பனைகள், பிறர் பற்றியான எண்ணங்கள் எல்லாமே அடிப்படையில் அது என்னது, தகவல்களில் மிக பொய்யானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் என்ன செய்கிறாங்க, பிறர் மீது வரக்கூடிய தப்பான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்கிறாங்க, இந்த சந்தேகங்களை எச்சரிக்கை செய்கிறாங்க. குர்ஆனும் எச்சரிக்கை செய்து. இது முதலாவது விஷயம். இந்த பாபை என்ன செய்யுது, எண்ணத்தோடையே இந்த வாயில் தரப்படக்கூடாது அப்படின்னு அங்கனையும் வச்சு மூடியாச்சு.
மூடினத்துக்கு பிறகு என்ன இதை ஒருத்தன் கடந்துட்டான் என்றால் பிறர் மீது எப்பவுமே என்ன செய்யறது, ஒரு நெகட்டிவான உணர்வே இவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்குது, எதிர்மறையான எண்ணமே வருது என்று சொன்னா முதலாவது அவர் என்ன நகர்வுக்கு மாறுவார், முதலாவது அவர் என்ன முடிவெடுப்பார்? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஹதீஸ்ல எச்சரிக்கை செய்யறாங்க. எப்படி சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு ஒருத்தர் மீது சரி தப்பான எண்ணம் வரக்கூடாது, அதுதான் உங்களுக்கு ஒருத்தனை பத்தி தார இன்ஃபர்மேஷன்லயே ஆக பொய்யானது, சரி வந்துருச்சு என்றா வலா தஹஸ்ஸசு. சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய செய்தி 2563 செய்தியா பாருங்க. முதலாவது அவன் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னா வலா தஹஸ்ஸசு. தஹஸ்ஸுஸ் என்கிற ஒரு நிலைமைக்கு அவன் போவான். என்ன நிலைமைக்கு போவான்? தஹஸ்ஸுஸ் என்கிற நிலைமை. தஹஸ்ஸுஸ் என்றா என்னண்டா, ஒருத்தர் மீது ஏதாவது ஒரு டவுட் ஒன்று வருது, எதிர்மறையான ஒரு நெகட்டிவான ஒரு தோட்ஸ் ஒன்று வருது, ஒரு சந்தேகம் வருது, ஒரு மோசமான பிழையான ஏதோ ஒரு எண்ணம் ஒன்று வருதுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அவன் எப்படி நகருவான் என்றா, அவரை பத்தியான பொதுவான தகவல்களை தேட ஆரம்பிப்பான். என்ன ஆரம்பிப்பான்? கெட்ட தகவல் இல்ல, பொதுவா அவரை பத்தி விசாரிக்கிறது, அவரை பத்தி 4 பேர்கிட்ட கேட்டு பார்க்கறது, இன்னும் 4 பேர் ஒன்று கூடுற இடத்துல அவரை பத்தி சும்மா போட்டு பார்க்கறது. இவரோட செய்தி என்ன மாதிரி, இவர் என்ன மாதிரி, அங்கே போறாரு இங்கே வராரு, அவரோட நடப்பு என்ன, அவர் என்ன தொழில் செய்கிறாரு, அவர் ஏன் அங்கே போறாரு இங்கே வந்து பொதுவாக தேட ஆரம்பிப்பான். என்ன செய்வான்? ஒருவரை பற்றி பொதுவாக தேட ஆரம்பிப்பான். அப்போ ஒருத்தர் மீது வரக்கூடிய தப்பான எண்ணம், மோசமான எண்ணம், தப்பான அபிப்பிராயம் என்ன செய்துன்னு சொன்னா முதலாவது உங்களை எங்க கொண்டு போகும் என்றா, நீங்க பொதுவா அவரை தேடுறதுக்கு முனைவீங்க. அப்ப தப்பான எண்ணமே வரக்கூடாது. இஜ்தனிபு தவிர்த்துக்கோங்க, ஈயாக்கும் வப்பன்ன தவிர்த்துக்கோங்க என்று அங்கேயே அந்த வாயில அடைச்சாச்சு, மூடியாச்சு. சரி, ஒருத்தனுக்கு அப்படி வந்துருச்சுண்டா அவன் அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்வான்டா, பொதுவா தேட போவான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வலா தஹஸ்ஸசு, வானா அவர் பொதுவாகவும் தேட போவானா. என்ன செய்வானா? பொதுவாகவும் அவரை பற்றி நீங்க என்ன செய்யாதீங்க, தகவல் திரட்ட போகாதீங்க. தகவல் திரட்ட போனா அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது உங்களோட நிலைமை எப்படி மோசமாக மாறும் என்றால், ரெண்டாவது எப்படி நிலைமை மாறும் என்றால் வலா தஜஸ்ஸஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, தப்பான என்ன வைக்க கூடாது, சரி ஏதோ மீறி வந்துருச்சு, வந்தா அடுத்த கட்டத்தில் உங்களை திருப்பு போகாதீங்க, அவருடைய தகவல்களை திரட்ட ஆரம்பிப்பீங்க, போகாதீங்க. இல்ல சார், ரெண்டாவது நிலைமையை நீங்க அடைஞ்சிட்டீங்க. என்னது? அவரை பத்தி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சீங்க, பொதுப்படையாத்தான் விசாரிக்க ஆரம்பிச்சீங்க. ஆரம்பிச்சா அதோட நின்று கொள்ள பாருங்க. அதே என்னது? முதல் கட்டம். அதே என்னது? உங்களுடைய பாவத்துல கொண்டு போய் தள்ளுறதுக்கு முதல் கட்டம். இசும் பாவத்தை நோக்கி தள்ளுறதுக்கு அது முதல் கட்டம். அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, முதல் கட்டத்தை அடைஞ்சிட்டீங்க. என்ன முதல் கட்டம்? அவரை பத்தி பொதுவா கழிச்சு பார்க்கறது, தேடி பார்க்கறது, விசாரிச்சு பார்க்கறது. இந்த நிலைக்கு நீங்க அடையாதீங்க. அப்படி அடைஞ்சிங்க என்று சொன்னா குர்ஆன்ல நீங்க அந்த ஆயத்தை ஓதி பாருங்க. 12வது வசனம், இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸசு. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஒன்றை கூட்டி சொன்னாங்க, என்னண்டா அவருடைய நலவையும் தேடாதீங்க. ஏன்னா நலவை தேடுறதோ அந்த சந்தேகம் தப்பான எண்ணம் தூண்டும். பொதுவா நலவுண்டாக பொதுவா தேடுறது, நலவை தேடுறது இல்ல, பொதுவா அவரை பத்தி தகவல் தேடுறது. வலா தஹஸ்ஸசு, அந்த நிலைமைக்கும் போகாதீங்க. அதன் நிலைமையை அடைஞ்சா அதோட சரி அதை விட்டு விட பாருங்க. விட்டு விடாட்டி வலா தஜஸ்ஸசு, உங்களை என்னத்தை கொண்டு போகும்? தஜஸ்ஸுஸ்னா என்ன? ஒருவரை பற்றி நெகட்டிவான விஷயத்தை ஆராயிறது. என்னது? ஒருவரை பற்றி நெகட்டிவான ஒரு விஷயத்தை ஆராயறதுக்கு அது என்ன செய்யும்? உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப சந்தேகமே கூடாது, தப்பெண்ணமே கூடாது, பிறரை பற்றி வரக்கூடிய மோசமான எதிர்மறையான எண்ணமே கூடாதுன்னு முதலாவதே தடுத்தாச்சு. ஆனா அதை நீங்க கைவிட்டுட்டீங்க. அதுலயே உங்களோட உள்ளத்தை நீங்க என்ன செய்யல, கட்டுப்படுத்தல, கண்ட்ரோல் பண்ணல. அந்த தப்பான எண்ணத்தை நீங்க டெவலப் பண்ண பாக்குறீங்க. டெவலப் பண்ண பார்த்ததுல முதல் கட்டம் தான் அது உங்களை என்ன செய்து நகர்த்துதுன்னு சொன்னா தஹஸ்ஸுஸ் என்றா அவரை பற்றி பொதுவாக தகவல் தேடுவோம் என்ற ஒரு நிலைமைக்கு போனீங்க. அதே ரசூலுல்லாஹ் வானான்னு ஹதீஸ்ல தடுத்துட்டாங்க. பொதுவா தகவல் திரட்ட போனவங்க போயிட்டு எங்க விழுந்தாங்கண்டா? எதுல விழுந்தாங்க? தஜஸ்ஸுஸ். எதுல? அவரை பற்றி தப்பான ஒரு விஷயம் எங்காலையாவது தேடிக்கொண்டு போன இடத்துல, பேசிக்கிட்டு போன இடத்துல வருமேனா, வந்து மாட்டோமேனா? அப்ப அதை இப்ப என்ன செய்ய போறாரு? அதை துருவி அவருடைய ஒரு ரெட்டான ஒரு என்னது மோசமான ஒரு பகுதியை, பிளக்கான ஒரு பகுதியை இவர் என்ன செய்ய போறாரு? இப்ப வெளிச்சம் போட்டு பார்க்க போறாரு. அப்ப குர்ஆன் சொல்லுது வலா தஜஸ்ஸசு, வானா. அந்த நிலைமைக்கு நீங்க பொதுவா பத்தி அவரை தேட போனதே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலை. பொதுவா ஒருத்தரை பத்தி தேடி அவரை பத்தி காய்ச்சி
அவரை துருவி துருவி ஆராயதே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஆனா அதுல போய் விழுந்து நீங்க அவரை பற்றி அங்கே என்ன செய்யும், ஒரு மோசமான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கும் பொழுது வலா தஜஸ்ஸு, அதுக்குள்ள போய் நீங்க விழுந்துட்டீங்கடா, அதுக்கு அடுத்த கட்டம், அது இரண்டாவது கட்டம் என்ன, அப்ப மூணாவது கட்டம் நீங்க எங்க வருவீங்க? தஜஸ்ஸுல விழுந்தா மோசமான விஷயத்தை இப்ப பேச கையால தேட அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கடா, மூணாவது கட்டம் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றதும் இந்த சஹீஹ் முஸ்லிமுடைய இந்த செய்திகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் தள்ளுமெண்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. ஒருவரை பத்தி நீங்க தேடிக்கிட்டு போற நேரத்துல பொதுவா தேடுறீங்க, தவறான ஒரு விஷயம் கிடைச்சிச்சு, இப்ப தவற தேட முனைகிற நேரத்துல அது உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னா கீபாக்கு கொண்டு போய் சேர்க்கும். எங்க கொண்டு போய் சேர்க்கும்? கீபத்தை கொண்டு போய் வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. அப்ப ரெண்டாவது நிலையை நீங்க அடைஞ்சதே பிற, ரெண்டாவது நடவடிக்கை அடைஞ்சதே பிற. ஆனா அதன் ஊடாக அதனுடைய விளைவாக நீங்க போயிட்டு விழுகிறது வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. அவரை பத்தி நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, 4 பேரோட அவருடைய அந்த விஷயத்தை நீங்க தேடி போற நேரத்துல நெகட்டிவா ஒரு விஷயம் கிடைச்சிச்சே, அதை துருவி ஆராய ஆரம்பிச்சீங்களே, இப்ப என்ன செய்ய ஆரம்பிப்பீங்கடா, 4 பேருக்கு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க, பின்னால கதைக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் கீபா. இதுதானே என்னது? கீபா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அத்ததுரூன மல் கீபா, உங்களுக்கு தெரியுமா கீபத் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சஹாபாக்களை நோக்கி கேட்கிறாங்க. கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்வாங்க, அதை அறிவாங்க என்று சொன்னதோடையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, விளங்கப்படுத்தினாங்க. என்னண்டு? ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உங்களுடைய ஒரு சகோதரன், அந்த சகோதரன் வெறுக்கக்கூடிய விஷயத்தை நீங்க என்ன செய்றீங்க, அந்த சகோதரன்ல இருந்து நீங்க கதைக்கிறீங்க. உங்களோட சகோதரன் என்ன செய்வாரு, இருப்பாரு, வெறுக்கக்கூடிய ஒண்ணு நீங்க என்ன செய்றீங்க, நீங்க கதைக்கிறீங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், சகோதரன் வெறுக்கிறத நாங்க கதைச்சாலும் சகோதரன் இருக்கிறத தானே நாம கதைக்கிறோம், அவர்ல இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பகுதியத்தை நம்ம கதைக்கிறோம், அப்ப அது வந்து கூடாதா, அது தடை செய்யப்பட்ட ஒன்றா என்று கேட்டதுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னண்டு, அவர்ல இருக்கிறது அவர் வெறுக்கிறது, அதை நீங்க என்ன செய்றீங்க, கதைக்கிறது தான் என்னது கீபா. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா என்கிற அந்த பகுதியில அந்த நஹீல அந்த விலக்கல்ல வந்து சேரும். நீங்க அவர்ல இல்லாத ஒன்றை கழிச்சீங்கடா, நீங்க அவர்ல இல்லாத ஒன்றை நீங்க என்ன செய்றீங்க, கதைக்கிறீங்கடா, அது என்ன வகையை போய் அடையும், என்ன வகையை போய் அடையும், புஹ்தான். என்ன வகையை போய் அடையும், புஹ்தான், அவதூறு, படுதூறு என்கிற அந்த பகுதியை போய் நீங்க என்ன செய்யும், அடைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், விளங்கப்படுத்துறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்கணுமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர் மீது வரக்கூடிய அந்த சந்தேகத்துடைய விளைவாக அவரை பத்தி பொதுவா தேடினாரு, அதுக்கு பிறகு அவருடைய குறையவே துருவி ஆராய ஆரம்பிச்சாரு, அதுக்கு பிறகு அவருடைய குறை இருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு பின்னுக்கால பேசி திரிகிறார் என்று சொன்னா அது என்னத்த வகையை வந்து அடையும், கீபா என்கிற வகையை வந்து அடையும், புறம் என்கிற ஒரு வகையை வந்து என்ன செய்யும், அடையும். அப்படி அடையும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான் அப்படின்னா, அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்கள ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு, மரணிச்சிட்டாருன்னு வெச்சுக்கோங்க, மரணித்தவருடைய உடலை நீங்க என்ன செய்றீங்க, அப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து முன்னால வச்சு சுத்தி வர 4 பேர் இருந்து அதை வெட்டி பிச்சு தின்றீங்கன்னு சொன்னா உங்களோட மனம் அதை விரும்புமா? ஒருத்தருடைய உடல், ஒருத்தர் மரணிச்சிட்டாரு, உடலை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க, நடுவுல வச்சு சுத்தி வர இருந்து வெட்டி ஒவ்வொரு துண்டா அந்த இறைச்சி, நீங்க அந்த மையத்துடைய அந்த இறைச்சியை தின்னுறீங்க. ஃபீல் பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு எவ்வளவு ஒரு அசிங்கமாக இருக்குது. இது உங்களால ஃபீல் பண்ண முடியுமா? நல்ல மாதிரி முடியாதே. அப்ப இந்த வேலையை தான் நீங்க என்ன செய்றீங்க, இன்னொத்தன்ட்ட இருக்கிற குறை, அவன் பேசுறத வெறுக்கிறான் யாரும், அதை நீங்க பின்னுக்கால பேசுறீங்கடா, அந்த செயலும் ஒருவர் மரணித்தவருடைய பிரேதத்தை அந்த உடலை கொண்டு வந்து வச்சு வெட்டி தின்றதுக்கு சமம். அது எவ்வளவு அசிங்கமோ, அது எவ்வளவு அருவருப்போ, அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான மோசமான ஒரு செயலோ, அதை போல ஒரு மோசமான செயல்தான் உங்களோட சகோதரன்ல இருக்கிற ஒரு குறைய, அவர் வெறுக்கிற ஒரு விஷயத்தை, அதை 4 பேர் பேசுறத அறிஞ்சு கொள்றதை அவர் வெறுக்கிறார் என்று சொன்னா அதை நீங்க அறிஞ்சு தேடி துருவி ஆராய்ஞ்சி எடுத்து 4 பேரோட பேசி திரிறீங்கடா, இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல்,
இது இந்த மாதிரியான ஒரு யாராவது விரும்புவீங்களா? ஐயோ ஹிப்பு, உங்க யாருக்காவது மனசு வருமா? அப்படி ஒரு இறந்து போன ஒரு ஆளை முன்னுக்கு வச்சுக்கிட்டு வெட்டி வெட்டி தின்றதுக்கு மனசு வருமா? அந்த கதையை கேட்டாலே ஒரு அருவருப்பா இருக்குதா இல்லையா எங்கட காதுக்கு? அப்ப அப்படியான ஒன்று அல்லாஹ் உதாரணம் காட்டி அதை உங்களுக்கு கேட்கும் பொழுது அருவருப்பா இருக்குதானே? உங்களோட மனசு இடம் கொடுக்காது தானே? இந்த உதாரணத்துக்கே இடம் கொடுக்காது. அப்படி இருக்க நீங்க ஒருத்தரை பத்தி பின்னால அவருடைய குறையை கதைக்கிறீங்கன்னா இது எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான ஒரு இழிவான ஒரு செயல் என்கிறது என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்க அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? இந்த உதாரணத்தின் ஊடாக அல்லாஹு தாலா நமக்கு என்ன செய்கிறான்? ஒரு அருவருப்பை தருகிறான். ஒரு அருவருப்பு அல்லாஹு தாலா தருகிறான். என்ன அருவருப்பு? இன்னொருவரை பற்றி பேசுவதில், அவருடைய குறையை கதைப்பதில் வரக்கூடிய அருவருப்பு. இதே மாதிரி தான் அந்த ஹதீஸ்ல, எந்த ஹதீஸ்ல இருக்கிறத நீங்க பேசுறீங்க, அதுதான் கீபா, அதுதான் குர்ஆன்ல தடுக்கப்பட்டது, நஹி, விலக்கல் வந்தது. சரி, அவர்ல இல்லாத பேசினா அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அவதூறு, படுதூறு. இது அந்த ரெண்டுடைய விளைவுதான். வலா தஹஸ்ஸசு, அவரை பற்றி பொதுவாக தேடாதீர்கள். வலா தஜஸ்ஸசு, சரி பொதுவாக தேட போன நீங்க அவரை பற்றியான என்ன செய்றீங்க? ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டத்தை நீங்க உருவாக்கி அதை இன்னும் அவர்ல இருக்குதா இல்லையான்னு உறுதியே செஞ்சு கொள்ள இல்லை. அதை இப்ப நீங்க பேசி தெரியுறீங்கடா, அது எங்க வந்து அடையும்? இன்னும் உறுதியே இல்லை. இவர்கிட்ட இப்படி ஒரு நடத்தை ஒன்று இருக்குதா, இவர் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சாரா அப்படின்னு உறுதியே இல்லை. அப்படியான ஒன்றை நீங்க பேசி தெரியுறீங்கடா, அதுக்கு என்ன பேர்? என்ன பேர்? அவதூறு, அப்படித்தானே? படுதூறு. அதாவது அது படுதூறு, மிக மோசமான ஒரு நடத்தை என்கிறத குர்ஆனே எங்களுக்கு என்ன செய்கிறது? எங்களுக்கு சுட்டி காட்டுகிறத நாங்கள் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்ப கண்ணியமான சகோதரர்களே, இப்ப பாத்தீங்களா, இப்ப எத்தனை விளைவுகள் படிச்சோம்? ஒருத்தர் மீது வரக்கூடிய தப்பெண்ணம் எங்களை என்ன மாதிரியான ரூட்டுக்கெல்லாம் எங்களை கடத்தி செல்லுதுன்னு விளங்குதா உங்களுக்கு? நாங்கள் எங்களை அறியாமலேயே எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படியெல்லாம் கொண்டு போகுது. ஒருத்தர் மேலே வரக்கூடிய ஒரு நெகட்டிவான தாட்ஸு, சந்தேகம், பிறரை பற்றிய நல்ல எண்ணம் நம்ம மனசில் இல்லை, தப்பான எண்ணம் உருவாகுதுன்னு சொன்னால் அதை அடுத்தடுத்த கட்டம் எங்களை எவ்வளோ விபரீதத்தை நோக்கி கடத்தி கொண்டு போகுதுன்னு விளங்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நாலு கட்டத்தையும் கொண்டு போகும். சரி, இது நாளும் உங்களால் நேரடியாக நடைபெறக்கூடியது. இந்த நாளும் அஞ்சாவது ஒன்று இருக்குது, உங்களால் நேரடியாக நடக்காது. நீங்க அதுக்கு ஒரு இடைத்தரகராக வருவீங்க. அதுதான் யாரோட விஷயத்துல நடந்துச்சு? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட விஷயத்துல நடந்துச்சு. யாரோட விஷயத்துல நடந்துச்சு? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய. அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேர் வைத்தான் இஃப்க். என்னது? இஃப்க். அது கீபத் என்கிற வகையையும் சொல்லல, அது புஹ்தான் என்று குர்ஆன்ல ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது இஃப்க் என்கிற ஒரு மூணாவது பகுதியை சேர்ந்தது. எப்படி மூணாவது பகுதியை சேர்ந்ததுன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட இருக்கக்கூடிய உஸ்பத்தும் மின்கும், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யல? அவங்க என்ன செய்யல? ஆயிஷா ரலியல்லாஹு மீது தப்பான எண்ணம் கொள்ளவும் இல்லை, பொதுவா தேடி பார்க்க போகவும் இல்லை, ஒரு கெட்ட ஒரு விஷயத்துக்குள்ள தலை போட்டுக்கொண்டு இருக்கவும் இல்லை, அப்படி ஒரு தஜஸ்ஸுஸ் அப்படி இருக்கவும் இல்லை, அவங்க கீபத் பேசவும் இல்லை, அவங்க படுதூரா ஒன்று கெட்டவும் இல்லை. ஆனா அஞ்சாவதான ஒரு விஷயத்துல அவங்க வந்து மாட்டிக்கொண்டாங்க. என்னன்னா, இந்த வேலையை யாரு செஞ்சாவோ அது பரவி வார நேரத்தில் தங்களுக்கு கிடைச்ச மெசேஜ் இடையில நின்று ஷேர் பண்ணி விட்டாங்க. என்ன செஞ்சாங்க? தங்களுக்கு வந்த செய்திய இவங்க உருவாக்கல்ல. இவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு மீது அப்படியான ஒரு தப்பான எண்ணமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வோடே இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட விஷயத்துல பரவி வந்த அந்த மோசமான இழிவான அந்த செய்தியை, அந்த கேவலமான ஒரு தப்பபிப்பிராயமான ஒரு செய்தியை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சில சஹாபாக்கள் பேசினாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அதை பேசும்பொழுது எப்படி பேசுறான்? இஃப்க். இதைத்தான் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன செய்யுதுன்னா இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? கஃபா பில் மர்இ கதிபன் அல்லது கஃபா பில் மர்இ இஸ்மன் ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. சஹீஹ் முஸ்லிமுடைய 5வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்ன செய்து இடம்பெறுது. சஹீஹ் முஸ்லிமுடைய 5வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. எப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அஞ்சாவது வகை. என்னது? கஃபா பில் மர்இ இஸ்மன் கஃபா பில் மர்இ கதிபன். ரெண்டு மாதிரி ரிவாயத் வருது. ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமானது, அல்லது ஒருவன் மிகப்பெரிய பாவி என்பதற்கு போதுமானது. ஐயோ ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, அவனுக்கு 4 பேர் சொல்லி கேட்டுத்த எந்த விதமான ஒரு நல்லெண்ணமோ அதுல வராம அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லி தெரியுது. அப்படியே
மற்றவங்களுக்கு சொல்லி திரியறது இருக்குது. ஒரு தகவல், இது உண்மையா இது பொய்யா, இப்படி ஒன்று நடக்குமா, சரி ஒருவரை பற்றி தப்பான ஒரு விஷயம் வந்தாலும் கூட என்ன செய்யறது இல்லை, ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்காம டக்குன்னு என்ன செஞ்சிருது, அதனுடைய பாரதூரத்தை விபரீதத்தை விளங்காம என்ன செஞ்சிருது, இன்னொருத்தருக்கு அதை என்ன செஞ்சிருது, ஷேர் பண்ணிடுறது, அதை இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சிருது, பரிமாறிடுறது, சொல்லிடுறது என்கிற இந்த பண்பு இருக்குது. தகவல் ஒன்று கிடைச்சாலே என்ன செய்யறது இல்லை, அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை, அதுல நிதானத்தை எடுக்கிறது இல்லை, அதுல ஒரு அமைதி இல்லை. அது உண்மையா பொய்யா, அல்லது இது நம்மளுக்கு வேண்டாத ஒரு வேலையே, எனத்துக்கு இன்னொருத்தனை பத்தி வந்த ஒரு விஷயத்த நாம இப்படி எல்லாம் 4 பேருக்கு சொல்லி தெரியணும், அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கன்சர்ன் பண்றது இல்லை, கவனம் எடுக்கிறதே இல்லை. என்ன செஞ்சிருது, அப்படியே அதை சொல்லி திரிகிறது, பரப்பி திரிகிறது. இந்த பண்பு இருக்குது. இது இஃப்க். இதுக்கு பேர் என்ன, ஒன்றைக்கு ரீபா, இன்னொன்றைக்கு புஹ்தான், என்னது புறம் பேசுறது, படுதூறு அவதூறு சொல்றது, அடுத்ததாக என்னது இஃப்க். இவர் இது ரெண்டையும் உருவாக்கல, ஆனா இவர் என்ன செஞ்சாருண்டா, கேள்விப்படுற நேரத்தில் என்ன செஞ்சாரு, அப்படி சொல்லி திரிஞ்சாரு. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு மனுஷன் பொய்யன், இவன் வாயை திறந்தா இவன் பொய்யன் தான், இவன்கிட்ட உண்மை எடுக்கிறது, இவன்கிட்ட இருந்து உண்மை ஒன்று வெளியாகிறது அது கடினம் அப்படிங்கிறதுக்கு போதுமான ஒரு ஆதாரம் தான் என்னது, ஒருத்தன் பொய்யே, ஒருத்தன் பெரும் பாவி அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் தான் என்னது, இப்படி ஒரு தகவலை கிடைக்கிற நேரத்தில் அதை உறுதி செய்யாமல், அதை வந்து சரியாக பார்க்காம, அதனுடைய விபரீதத்தை யோசிக்காமல் மற்றவங்களுக்கு என்ன செய்யறது, ஷேர் பண்ணி தெரிகிறது, பரப்பி தெரிகிறதுங்கிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கடுமையாக கண்டிச்சாங்க. அப்போ உண்மையான ஒரு நல்ல முஃமினுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், இந்த மாதிரியான நிலைமையில் இந்த 5வது கட்டத்தில் எப்படி இருக்கும் என்றால், வலவுலா இத் சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். அப்போ இந்த 5வது செய்தி, ஒருத்தட்ட காதுக்கு ஒரு அவதூறு வருது, ஒரு படுதூறு வருது என்றா, அது அவதூறு படுதூறு 4வது கட்டம் ஒருத்தருடைய காதுக்கு எட்டுதுண்டா, ஒருத்தர் மீது சொல்லப்படக்கூடிய அவதூறு படுதூறு அப்படியான ஒன்று கிடைக்குதுண்டா, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றா, சுப்ஹானக் அன் நதகல்லம பிஹாதா, அவரு மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இல்ல இது ஒரு படுதூறு மாதிரி விளங்குது, இதை நாம் என்ன செய்யக்கூடாது, இதை பத்தி பேசவே கூடாது, இதை பத்தி நாம் என்ன செய்யக்கூடாது, கதைக்கவே கூடாது அப்படின்னு அதை பத்தி பேசுறதையே நிப்பாட்டிடுவாங்க. அதை பத்தி என்ன செய்வாங்க, ஒரு படுதூர் ஒன்று கேள்விப்படுது, ஒரு அவதூறு ஒன்று கேள்விப்படுதுன்னா அன்னத்தக்கல்லம் பிஹாதா, இல்ல இல்ல இதை பற்றி நம்ம பேசவே கூடாது அப்படின்னு பேச்சையே நிறுத்திடுவாங்க. சுப்ஹானக் ஹாதா புஹ்தானுன் அதீம். அவங்க உடனே சொல்லுவாங்க, இது யாரோ இட்டுக்கட்டின ஒரு அவதூறு, ஒரு படுதூறு, இது ஊர்ஜிதம் இல்லை, ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி, இது எங்களுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்த போதுமானவன் என்று சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கலண்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த தன்மை வராட்டி அவர் எதுல மாட்டுவார், இஃப்கிங்கிற அந்த ஒரு 5வது வகையான ஒரு மோசமான நடத்தையில மாட்டுவார். அது என்ன, கிடைக்கிற தகவல் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி திரிகிறது, கிடைக்கிற தகவல் எல்லாத்தையும் என்ன செய்யறது, பாஸ் பண்ணி 4 பேருக்கு சொல்லி கதைச்சி திரிகிறது என்கிற இந்த நிலைமையில போய்ட்டு என்ன செஞ்சிருவாரு, விழுந்துருவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன செய்கிறது, எச்சரிக்கை செய்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதுவெல்லாம் நாம விளங்கிக் கொள்ளணும். ஒருவர் மீது வரக்கூடிய தப்பெண்ணத்துடைய விளைவாக நம்மள ஏற்படக்கூடிய என்னது, மிக மோசமான பிரதானமான மாற்றங்கள். ஆனா குர்ஆன் இதோட நின்றுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி அல்ல. குர்ஆன் இதை எந்த அளவுக்கு இதை பெருசா கொண்டு போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா, ஒருவர் மீது வரக்கூடிய சந்தேகம், பிழையான எண்ணம், தப்பான எண்ணம், இது எந்த அளவுக்கு உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் என்று சொன்னால், அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுஜராத்தில் 11வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தாலா அந்த 11வது வசனத்தில் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸா அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எந்த அளவுக்கு இதை விளங்கப்படுத்துறான் என்று சொன்னால், ஒருவர் மீது வரக்கூடிய தப்பான எண்ணமும், அவரை பற்றியான நம்ம அறிஞ்சு கொண்ட நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமும் நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால், அவரை பரிகாசிக்கிற அளவுக்கு நம்மளை என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். அவரை கிண்டல் அடிக்கிறது, அவரை பரிகசிக்கிறது. இந்த நிலை இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா நாம் என்ன செய்வோம், அதை வச்சு கேலி பண்ணுவோமா இல்லையா, அதை வச்சு கேலி பண்ணுவோமா இல்லையா, கிண்டல் அடிப்போமா இல்லையா. அப்ப அல்லாஹ் தஆலா அதை எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துறான்னு சொன்னால், நீங்க ஒருவரை பத்தி வரக்கூடிய அந்த தப்பான எண்ணம் இருக்குது, இதனுடைய விளைவாக நீங்க என்ன செய்றீங்க, அவரை விட நாம உயர்ந்தவன் என்று நினைச்சுக்கிட்டு அவரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஒரு பரிகாசமாக நீங்க என்ன செய்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். இந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த மாதிரி நிலைமையை நீங்க என்ன செய்யாதீங்க, இன்னொருத்தரை பரிகசிக்க போகாதீங்க. அப்படி ஆனா
ஒரு கட்டம் அவர் தாண்டினதுக்கு பிறகு இது எல்லாமே இயல்பா அவர்ல வந்துடும். ஒரு கட்டம் தாண்டும் வரைக்கும் தான் அந்த கீபத்து பேசும் வரைக்கும் அவரை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் இயல்பாகவே அவர்ல வந்து ஒட்டிக்கொள்ளும். இதெல்லாம் என்ன செய்யும்? ஏண்டா தஹசுஸ் வானாண்டை அவரை பத்தி பொதுவா தேடாதீங்கன்றது, இவர் அதை பத்தி பொதுவா தேடுறதுக்கு போனாரு. சரி, அதை கடந்து என்ன செஞ்சாரு? அவருடைய குறையவே ஆராய போனாரு. அதை கடந்து அதை 4 பேருக்கு பேசி திரிஞ்சாரு. இன்னொரு கட்டம் என்ன செஞ்சாரு? கிடைச்ச தகவல் உண்மையோ பொய்யோ தெரியாது, உண்மையிலே அவர்ல இருந்திருந்தா பேசினது புறம், இல்லாம இருந்தா இவர் தேடி தேடி போனாரு. 2வது கட்டத்துல என்னது தீவிரமா ஈடுபட்டார். தேடி 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 போனாரு. அவருடைய குறை அது இது பலா எல்லாத்தையும் தேடி தேடி போனாரு. உண்மையிலே இருந்தத்தை கழித்து இருந்தாருன்னா அது கீபத்தை வந்து சேரும், என்னது புறத்தை வந்து சேரும். தேடி தேடி போனதில்ல பச்சை பொய், அவர்கள் அப்படியே இல்லை என்றா இப்ப இவர் காய்ச்சி திரிகிறது என்ன வகையை சேரும்? புஹ்தான், அவதூறு படுதூரம் சேரும். இப்ப இவன் காய்ச்சி திரிகிற நேரத்துல 3வது 4வது ஒருத்தர் எங்கேயோ போறவன் அதை காதலை கேட்டு அதை இன்னொருத்தருக்கு போய் சொன்னா அவன் என்னத்துல வந்து மாட்டுறான். இஃப்க் கேட்கறது எல்லாம் ஊர்ஜிதம் பண்ணா அப்படி சொல்லி திரிகிறது எங்கிற அந்த நேரத்தில் அவன் வந்து மாட்டுறான். ஆனா இந்த ப்ரொசஸ் இருக்கு தானே, இந்த அடுத்தடுத்த கட்டங்கள் அவரை இயல்பாகவே அவருடைய நடத்தையை எவ்வளவு கீழ்த்தரமா மோசமாக மாற்றும் என்று சொன்னால், ஒழுக்கம் இல்லாம மாற்றும் என்று சொன்னால், யஸ்ஹர் லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஒருத்தர் இந்த மாதிரியான எண்ணம் வரக்கூடியவர் அடுத்தவரை எப்பயும் என்ன செய்வார்? பரிகாசமா தான் பார்ப்பார். அவர் ஒரு குறை உள்ளவராக, அவர் ஒரு பெரிய பாவியாக, அவர் ஒரு பெரிய குற்றத்திலே நிலைச்சிருக்கிறவரா அப்படிதான் பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் தன்னை உயர்ந்தவராக மதிப்பிடுறாரு. சுக்ரியாண்டா என்ன? அடுத்தவனை தவறா கருதி, அவன் பாவம் பிழை உள்ளவனா கருதி, அவன் ஒரு கெட்டவனா கருதி தன்னை ஹைரானவனாக எண்ணுறது, அதானே சுக்ரியா. அப்ப இந்த மனோநிலைக்கு அவர் வருவாரு. இந்த ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டி வர நேரத்தில் இயல்பாகவே அவர்ல இப்படியான ஒரு மனோநிலை உருவாகிடும். அப்ப குர்ஆன் சொல்லுது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, இந்த நிலைமையை அடையாதீங்க. இந்த நிலைமையில உங்களை கொண்டு வந்து அது நிப்பாட்டும். இந்த நிலைமையில உங்களை கொண்டு வந்து அது நிப்பாட்டும். சரி, நிப்பாட்டினா அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு நீ இவர் என்ன எடுப்பாரு? அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன எடுப்பாரு? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 விஷயம் சொல்றான். ஒருத்தனை ஒரு தவறான விஷயத்துல கண்டா இவன் என்ன செய்வார் என்று சொன்னால் அதை செய்து காட்டுவான். என்ன செய்வான்? செஞ்சு காட்டுவான். இல்லை என்று சொன்ன ஒரு குறைய ஒருத்தர்ல கண்டு என்ன செய்வான்? செஞ்சு காட்டுவான். இல்லை என்று சொன்னால் அல் குர்ஆன் சொல்லுது, வலா தனாபஸு பில் அல்காப், வலா தனாபஸு பில் அல்காப், நீங்க அவருக்கு பட்ட பெயர் வைக்க நீங்க என்ன செய்வீர்கள்? முனைந்து விடுவீர்கள். இப்போ ஒருத்தர் ஒரு பாவத்தில் ஒரு பிழையில கண்டா இவர் அவரை பத்தி பேசும் பொழுதெல்லாம் என்ன செய்வாரு? அந்த கீழ் ஒரு போல்டான ஒரு பெயர் ஒன்றிக்குமே, அந்த குறைக்கு அந்த பாவத்துக்கு இவர் அவரை என்ன விஷயத்துல ஒரு கெட்டவராக இவர் மதிப்பிடுறாரோ அதுக்கு ஒரு பேரொன்று இவர் வச்சிருப்பாரு. இவர் என்ன செஞ்சிருப்பாரு? அதுக்கு ஒரு பேரொன்று வச்சிருப்பாரு. அந்த பேரை சொல்லித்தான் 4 பேருக்கு முன்னால் இவர் என்ன செய்வார்? அவரை அறிமுகப்படுத்துவார். அந்த பேரை சொல்லித்தான் இவர் என்ன செய்வார்? 4 பேருக்கு முன்னால அறிமுகப்படுத்துவார். அப்ப அல் காப் இந்த அளவுக்கு உங்களை என்ன செய்யும்? ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அவர்ல நீ கண்ட ஒரு குறைய, அவர்ல நீ கண்ட ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வச்சு நீ அவருக்கு எந்த நிலைமைக்கு ஆளாகி விடுவாய் என்று சொன்னால் லகப், ஒரு பட்டப்பெயரை சூட்ட நீ என்ன செய்து விடுவாய்? ஆரம்பித்து விடுவாய். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய மிக மோசமான இதனுடைய விளைவுகள் ஒன்றுதான் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ஒருவர் மீது வரக்கூடிய அதிகப்படியான அந்த தப்பான எண்ணம், தப்பான அபிப்பிராயம், எதிர்மறையான எண்ணம், நல்லெண்ணம் இல்லாம எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் ஹுமஸா லுமஸா. ஹுமஸா என்று சொன்னா அவருடைய முன்னிக்கையே ஒரு கட்டத்தில் நீ அவருடைய தவற குத்தத்தை சொல்லி குத்தி காட்டி பேசுவாய், அதுதான் ஹுமஸா. ஹுமஸானா என்ன? அவருடைய முகத்துக்கே இப்போ நாம சிலவங்களை பார்த்துருக்கிறோமே, ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வந்தாலும் கூட அவர் மீது இருக்கக்கூடிய நமது தவறான எண்ணம், கெட்ட எண்ணம், மோசமான எண்ணம், நாம் அவரை பற்றி தெரிஞ்சு ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருப்போம் மனசில், அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம். அவர் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்ல வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நீங்கள் வாய மூடுங்க, உங்களோட வண்டவாளமெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லுவானா இல்லையா? 4 பேருக்கு முன்னால அப்ப அவர் மீது வந்த அந்த தப்பான எண்ணமும் அவரை பற்றி தப்பா துருவி துருவி தேடினதும் அதை பின்னுக்கால காய்ச்சி வச்சு கொண்டதும் இவர் எந்த அளவுக்கு ஆகுதுன்னா ஹுமஸா, முகத்துக்கு முன்னாலேயே அவரை குத்தி காட்டி பேசுற அளவுக்கு இவர் தள்ளிடுது. அதனால ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம், லைஸல் முஃமினு பித்ஆன், ஒரு முஃமின் ஒரு நாள் முகத்துக்கு முன்னுக்க ஒருத்தனுடைய குறைய 4 பேருக்கு முன்னுக்க குத்தி காட்டி பேசுறவனா இருக்கவே மாட்டான். ஒரு முஃமின் ஒரு நாள் அப்படி இருக்கவே மாட்டான்னு என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அப்ப குர்ஆன்ல வருது எப்படி? வைலுல் லிக்குல்லி ஹுமஸா லுமஸா, ஹுமஸா லுமஸா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்த அளவுக்கு சொல்றான்டா, ஹுமஸா அவருடைய முகத்துக்கு முன்னாலேயே என்ன செய்யறது? குத்தி காட்டி பேசுறது. அவருடைய முதுகுக்கு பின்னால அவர் என்ன செய்யறது? கீழ்த்தரமாக கேவலமாக அவர் விமர்சிக்கிறது. இந்த ரெண்டு பேருக்கும் என்ன உண்டாகட்டும்? என்ன உண்டாகட்டும்? வயலுன், நாசம் உண்டாகட்டும். என்ன உண்டாகட்டும்? வயலுன், அழிவு உண்டாகட்டும், தரித்திரியம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலாவே என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலாவே சபிக்கிறது நாம் என்ன செய்யறோம்? நாம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய இன்னும் அடுத்த கட்ட விளைவுகள் அல்லாஹு தாலா பாருங்க ஒவ்வொரு துளி துளியாக அடையாளப்படுத்துறான். இவரு அவரோட கண்ட குறைய செஞ்சு காட்டுவார் என்றும், இவரு அவருக்கு அந்த குறைய வச்சு ஒரு பட்டப்பேர் வைப்பார் என்றும், அந்த குறைய வச்சு தன்னை உயர்வாகவும் அவரை கெட்டவனாகவும் தண்ட மனசுல மதிப்பிட்டு கொண்டு இருப்பார் என்றும் சொல்லப்பட்டு வந்த இந்த அடிப்படையில அவர் முகத்துல குத்தி காட்டி எல்லாம் பேசுவாரு என்று சொன்ன இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், கம்ஸ். கம்ஸ்ங்கிற ஒரு கெட்ட பழக்கம் உருவாகும். கம்ஸ் என்ற என்ன? வைதா மர்ரூ பிஹிம் யதகாமஸூன், சூரத்துல் ஃபீல். இன்னும் பல குர்ஆனுடைய வசனங்களை உங்களுக்கு பார்க்கலாம். வைதா மர்ரூ பிஹிம் யதகாமஸூன், என்ன செய்வார்கள்? இவங்க யாரின் மீது தப்பெண்ணம் கீழ்த்தரமான தவறான எண்ணம் மதிப்பீடு வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் கடந்து போகும் பொழுதெல்லாம் இவர்கள் என்ன செய்வார்கள்? கண்களால் கூட என்ன செய்வார்கள்? ஜாடை பண்ணி கீழ்த்தரமாக பேசுவார்கள். அப்ப வார்த்தையால கீழ்த்தரமா பேசுறது, பரப்பி திரிகிறது, முகத்துக்கு முன்னுக்கு குத்தி காட்டுறது, இது எல்லாம் போக அவனுடைய கண் கூட ஹராம் செய்யும். என்ன செய்யும்? அவனுடைய கண்ணு கூட என்ன செய்யாது? அந்த கண் கூட சும்மா இருக்காது. அதனாலதான் அந்த கண் இன்னொத்தனை கீழ்த்தரமாக அந்த அடையாளம் காட்டும் அப்படிங்கிறத குர்ஆன் பாவிக்கிற நேரத்தில் யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். உங்களோட கண் செய்யக்கூடிய மோசடியையும் அல்லாஹ் அறிகிறான். அதனுடைய விளைவாக உங்களோட உள்ளம் மறைத்து இருக்கக்கூடிய வஞ்சகத்தையும் கீழ்த்தரமான எண்ணத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அறிகிறான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? உள்ளத்தில் மறைத்து இருக்கக்கூடிய கீழ்த்தரமான தப்பான எண்ணம், அதனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய கண்ணுடைய ஜாடையை கூட, அந்த கண்ணுடைய அந்த ஜாடை கீழ்த்தரமான மோசமான இழிவான அந்த ஜாடையை கண் செய்யக்கூடிய மோசடி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? குர்ஆன்ல அடையாளப்படுத்தி இதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறான்? கண்காணித்து அவதானித்து பதிவு செய்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் என்று சொன்னா, கண்ணியமான சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. பிறர் மீது வரக்கூடிய தப்பான எண்ணமும் நல்லெண்ணம் இல்லாமை, சந்தேகம், எதிர்மறையான எண்ணங்கள் குர்ஆன் இந்த அளவுக்கு என்ன செய்து துளி துளியாக விவரமாக என்ன செய்து கொண்டு போகுது? அடையாளம் பண்ணி கொண்டு போறதை நாங்கள் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு நிலைதான் இப்போ நாம பார்த்தோம். இந்த ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்து வரக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைமை தான் என்னன்னு சொன்னால், அது இஹ்திகார் அப்படிங்கிற ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் இதை தனித்து என்ன செய்தார்கள்? அடையாளப்படுத்தினார்கள். ஒருத்தர் மீது வரக்கூடிய தப்பான எண்ணமும் மோசமான எண்ணமும் அதனுடைய அடுத்தடுத்த கட்டமான நகர்வுகளும் கடைசியில் எந்த அளவுக்கு கொண்டு அவனை வச்சிரும் என்று சொன்னால் இஹ்திகார். இஹ்திகார் என்கிற ஒரு நிலைமையை கொண்டு வச்சிரும். இஹ்திகார் என்ற என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிஹஸ்பி இம்ரிஇம் மினஷ் ஷர் ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். இதுதான் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்திகாருக்கு சொன்ன கடைசி முடிவு. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய இன்னொரு முஸ்லிமான ஒரு சகோதரனை தன்னை விட அவன் செகண்டானவன், தாழ்வானவன், அவனை விட நான் உயர்ந்தவன் என்று பார்க்கிற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அந்த ஒரு எண்ணமே போதுமானது இவன் கெட்டவன் என்கிறதுக்கு. அவரு உள்ள எல்லா பஞ்சமா பாதகங்களும் பெரும் பெரும் பாவத்தை எல்லாம் செஞ்சுத்தான் பெரிய ஷர்ரி கெட்டவனாக ஆகணும்னு தேவையில்லை. அப்படித்தானே சில நினைச்சிக்க, நான் ஆகப்பெரிய கெட்டவனாக ஆகிறதா இருந்தால் எல்லா பாவத்தையும் ஹராத்தையும் செய்யணும். அப்படி செஞ்சுதான் ஷர்ரு மகா கெட்டவன் என்ற பேர் லிஸ்டிக்கில் வரணுங்கிற தேவையில்லை. ஒரே ஒரு பண்பு போதும், ஷர்ரு மிக கெட்டவன் என்ற அந்த பேர் லிஸ்ட்டுக்குழுக்க வர. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த எல்லா பாவங்களையும் கடந்து அவனில் வருது பாருங்க கடைசியான ஒரு எண்ணம். என்னது? என்னத்தான் இருந்தாலும் அவனை விட நான் எவ்வளோ நல்லோம். இது ஏன் வருது? இது ஏன் வருது? அவனை பற்றி அவனோட உள்ளத்தில் தோன்றிய அந்த கெட்ட எண்ணம், அந்த எதிர்மறையான எண்ணம், அந்த மோசமான அந்த எண்ணம், இந்த எண்ணம், அந்த சந்தேகம், அதனுடைய டெவலப் ஆகின அந்த கட்டம் உன்னை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்னா இஹ்திகார் ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். முஸ்லிமான இன்னொரு சகோதரன் நீ எப்படி நினைக்கிறாய்? செகண்டா பார்க்கிறாய், உன்னை விட தாழ்ந்தவனாக பார்க்கிறாய், அவனை என்ன செய்கிறாய்? அடிமட்டமாக நீ மட்டம் தட்டி பார்க்கிறாய். இந்த உணர்வு ஒன்றே போதும். சிலவனுக்கு யாரை பார்த்தாலுமே நல்லெண்ணம் இல்லையே, யாரையுமே தன்னை விட உயர்ந்தவனாக பார்க்கிற ஒரு எண்ணமே இல்லையே,
எவனை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு குறை சொல்லுவான். அவரை பற்றியா சொல்கிறீங்க, ஏன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான். இவர் இன்னொருத்தரை பற்றி சொன்னால் அவருக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான். யாரை பற்றி அதுலேயும் பெருமையாக சொல்லுவான். நீங்கள் யாரையும் பற்றி என்கிட்ட கேளுங்க, நான் எல்லாரையும் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்வான். உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த பள்ளியை பற்றி வேணுமா, அந்த பள்ளி நிர்வாக தலைவரை பற்றி வேணுமா, என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியும், நான் எல்லாரோடையும் பல இருக்கிறேன், எல்லாண்ட வட்டவாளமும் எனக்கு தெரியும். அதை ஒரு பெருமையாக பேசுவான். அதை என்ன செய்வான், யாரை பற்றி முன்னால் சொன்னாலும் கூட அவனுக்கு அவனை பற்றி ஒரு நல்லெண்ணம். மாஷா அல்லா, அவரா மாஷா அல்லா, அல்லா அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் எவ்வளோ நல்ல மனுஷன், அவங்கள்ட்ட இல்லாத எவ்வளோ நல்ல பண்புகள் அவர்கிட்ட இருக்குது. கொஞ்சம் கூட அவனால் இன்னொருத்தனை பற்றி புகழ்ந்து அவனுக்கு துஆ செஞ்சு அவனை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தோட பேசவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறான் என்று சொன்னால் அது உண்மையிலேயே இவன் கெட்டவன். யாரு? இந்த உணர்வு உள்ளவன் மிக கெட்டவன் என்பதற்கு போதுமான சான்று என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம் என்ன செய்தி, அந்த செய்தி வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க இந்த ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்த. அப்போ நம்ம இப்போ எத்தனை கட்டம் பார்த்துருக்கிறோம்? கொஞ்சம் மீட்டி பார்த்துருவோமா? முடிய போகுது. என்னென்ன பார்த்தோம்? முதலாவது தப்பான எண்ணம் வரக்கூடாது. சரி, வந்துருச்சு. சந்தேகத்துக்கிடமான தப்பான ஒரு நெகட்டிவான எதிர்மறையான ஒரு எண்ணம் ஒன்று வந்துருச்சு. அவனுடைய விளைவாக முதலாவது என்ன வந்துடக்கூடாது? என்ன வந்துடக்கூடாது? அவரை பற்றி பொதுவாக தேடுறது என்கிறது நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லியாவது. ஏன்னா வருது குர்ஆன்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷைத்தானுடைய ஒரு தூண்டல் ஒன்று ஏற்படுதா, இன்னத்தை பற்றி எங்களுக்கு தப்பான எண்ணம் வாரதே ஷைத்தானுடைய தூண்டலா இல்லையா, வஸ்வசாவா இல்லையா? அப்போ இம்மா யன்ஸகன்னக நஸுகும் மினஷ் ஷைத்தானி ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடி விடுங்கள். உங்களுக்கு அப்படி எல்லாரும் யாரை பார்த்தாலும் எதிர்மறையான கெட்ட எண்ணம் ஒன்று வருதா, அஊது பில்லாஹ் என்று சொல்லி அதுலேருந்து பாதுகாப்பு தேடிடுங்க. ஏன்னா குர்ஆன்லேயே வந்திருக்குது. வானா அந்த நேரத்தில் அதை கழிச்சிருங்க. இல்லை அதை டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போனால் முதலாவது என்ன நடக்கும்? அவரை பற்றி பொதுவாக தேடுவோமே, 4 பேர்ட்ட கேட்டு பார்ப்போமேனு வரும். அதுக்கு பிறகு அவருடைய குறையவே தேட நிலைமை வரும். அதுக்கு பிறகு கீபத்துங்கிற ஒரு நிலைமைக்கு வரும். அதுக்கு பிறகு புஹ்தான், அவதூறு படுதூரைங்கிற நிலைமைக்கு வரும். இதை கடந்து அடுத்த ஒருத்தன் வந்து இடையில மாட்டேன்டா, அவன் எங்கே கொண்டு போய் நிற்பான்? இஃப்கு என்கிற கேட்குற செய்தி எல்லாம் பரப்பி திரிகிற ஒரு நிலைமை இருக்குது. அது உண்மையா பொய்யா, எங்கேருந்து எப்படி வஞ்சி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே அதை பேசி திரியுது. இந்த நிலைமை என்ன செய்யும்? உருவாகும். அதுக்கு அடுத்த கட்டம் சுஹ்ரியா, தன்னை உயர்த்தி இன்னொருவனை தாழ்த்துற ஒரு நிலைமை என்ன செய்யும்? உருவாகும். மனசுலேயே அப்படி ஒரு எண்ணம் ஒன்று வந்துடும். என்னென்றாலும் நான் அவனை விட நல்ல வந்தானே, உயர்ந்து வந்தானே ஒரு உணர்வு ஏற்பட்டுரும். அதுக்கு அடுத்ததாக அவருடைய எந்த விஷயத்தை ஒரு விளங்கினாரோ அதுக்கு ஒரு பேரை வச்சிருவார், ஒரு பட்ட பேரை வைக்கிறவார். சிலர் செய்து காட்டுவார்கள், இன்னும் சிலர் குத்தி காட்டி பேசுவார்கள். அப்படித்தானே? இது எல்லாம் கடந்து கடைசியில் வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இது. இப்படி போய் டெவலப் ஆகி எல்லாருலையும் அதை அப்ளை பண்ணுறேன். ஒருத்தன்ல வந்து கடந்த இந்த நடவடிக்கை எல்லாருலையும், யாரை பற்றியும் சில பொழுதுகளில் என்ன செய்யாது, அவருடைய மனம் அப்படி ஆகிடும். யாரை பார்த்தாலும் சந்தேகம் தான், நல்ல எண்ணம் இல்லாதைத்தான், கீழ்த்தரமாக நினைக்கிறது தான், மட்டம் தட்டி பார்க்கறது தான், கீழ்த்தரமாக பேசுறது தான், செகண்டாக பார்க்கறது, செகண்டாக பேசுறது தான் என்கிற ஒரு நிலைமையை அவருக்கு என்ன செய்யும்? தள்ளிவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இதனுடைய அந்த டெவலப் எந்த அளவுக்கு இது அப்படி டெவலப் ஆகி போகும்னு சொன்ன அவர்ல, அப்படி விரிஞ்சு வியாபித்து எப்படி போகும்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு செய்தியில, சஹீஹுல் புகாரில் 7042வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் 3 கூட்டத்தை பற்றி சொன்னாங்க. நாளை மறுமையுடைய நாளையில மஹ்ஷர்ல வேதனை செய்யப்படக்கூடிய 3 கூட்டத்தினர்கள். அதுல ஒருத்தருக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அவருடைய கையில 2 சீடு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். 2 தானியங்கள் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். 2 தானியம் என்ன செய்யப்படும்? நெற்கதிர் மாதிரி, நெற்கதிர்லேருந்து எடுக்கிற 2 தானியம் இருக்குது. அதில் நுனி பாருங்க ஊசியாக இருக்கும். அதில் நுனி என்ன செய்யும்? அப்படி ஊசியாக இருக்கும். அந்த 2 துண்டையும் அவரோட கையில் கொடுத்து அல்லாஹு தாலா சொல்வான், அந்த 2 நுனியையும் எடுத்து முடிச்சு போடுன்னுவான். என்ன போடு? சின்ன நூலாக இருந்தாலே நம்மளுக்கு முடிச்சு போட இயலாது. இது 2 சீடை என்னது அந்த கதிரை எடுத்து, அந்த தானியத்தை எடுத்து அதனுடைய நுனியை எப்படி முடிச்சு போட்டுனா முடிச்சு போட இயலுமா? முடிச்சு போட இயலாது. எப்படி முடிச்சு போடுறது? முடிச்சு போடுற வரைக்கும் அவனுக்கு வேதனை கொடுக்கப்படும். இவன் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஹல்லம பிஹுல்மின் லம் யரா, காணாத கனவை கண்டேன் என்று சொல்லி திரிகிறவன். கனவுண்டு அப்படி ஒன்று காணவே இல்லை, ஆனால் கண்டேன்னு சொல்லி திரிகிறவன் இருக்கிறானே, இவனுக்கு என்ன செய்யப்படும் என்றால் 2 சீடை கையில் கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்?
முடிச்சு போடவும் மாட்டான், போடும் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கும், வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு சூரத்தை, ஒரு தோற்றத்தை, ஒரு பிக்சரை கொடுத்து இதுக்கு நீ என்ன செய், உயிரை ஊது என்று சொல்லப்படும். அவனால் உயிரை ஊத முடியாது. யாரால உயிர் ஊத முடியும்? அல்லாஹ்க்கு மனிதன் உயிர் கொடுக்க முடியும், மனிதனால் கொடுக்க முடியுமா? அது வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கும், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் வேற யாரும் இல்லை, உருவம் அமைத்தவர், உலகத்துல என்னது, உருவம் அமைத்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி மூணாவது ஒரு ஆளுடைய காதுக்கு ஈயத்தை காய்ச்சிய உடனே, அதுவும் நரகத்து நெருப்புல ஈயத்தை காய்ச்சிறேன் எப்படி இருக்கும், நரக நெருப்பு எவ்வளவு கொடூரமானது, பயங்கரமானது. அதுல ஈயத்தை காத்தின உடனே அப்படி கொண்டது சுப்பா ஃபி உதுனிஹில் ஆனுக், அப்படி ஈயத்தை அப்படியே ஊட்டப்படும். பதறுவான், என்ன செய்வான், பதறுவான், கடும் வேதனையை வெளிப்படுத்துவான், கத்துவான். ஆனா காதுல ஊத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் வேறு யாரும் இல்லை, இவன் என்ன செஞ்சான் என்று சொன்னா, அடுத்தவன் மீது வரக்கூடிய அந்த தப்பான எண்ணம், இவன் என்ன செய்யறான், என்ன பேசுறான், நாலு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவருக்கு என்ன தேவை, இவரோட தேவை என்ன பேசுறான்னு காது கொடுத்து கேட்கணும், என்ன பேசுறான்னு காது கொடுத்து கேட்கணும். அடுத்தவன் 2 பேர் பேசுறது, இதெல்லாம் எதனுடைய விளைவாக வருதுன்னா, ஒரு நல்ல நிமிடம். அவங்க என்னத்தை அதோட பேசிக்கொண்டிருப்பாங்க, அவங்களோட தேவைகள் ஏதாவது ஒன்று இருக்கும், அவங்களுக்கு ஒரு இடம் ஒன்று கிடைச்சிருக்காது, இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யறதில்லை, போறதில்லை. இவனோட 2 பேரும் என்ன கொசு கொசுன்னு மிச்ச நிலைமை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், சும்மா காதை கொடுத்து என்கிட்டயே ஒரு ஆள் சொல்லியிருக்காரு மஸ்ஜிதுக்குள்ளுக்கு இருந்து, என்கிட்ட ஒரு 2 பேர் வாரத்தை கண்டு, இவனோட 2 பேரும் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா மௌலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்மளுக்கு என்னத்துக்காது அப்படின்னவும், இல்லை சப்ஜெக்டை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை சொல்லி அன்றைக்கு இவனோட 2 பேரும் இது 2 இவரை எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்கவும், அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், இங்கே என்ன பேசிக்கிட்டு இருந்தால் நான் தொழுது முடிஞ்சு நான் குர்ஆன் ஓத கொண்டு இருக்கிறேன், சும்மா என்னத்தான் பேசான்னு காது கொடுத்து பார்த்தாரான். குர்ஆன் ஓத வந்தவர் விலகுதா, வந்தது 4 நன்மையை தேடிட்டு போவோமே, கபருக்கு 4 நன்மையை தேடிட்டு போவோமே, பட்டோலையை கொஞ்சம் நிரப்பிட்டு போவோமே என்று மஸ்ஜிதுக்குள்ளுக்க வந்து குர்ஆன் ஓத வந்தவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன கொசு கொசுன்னு காய்ச்சிக்கிறேன். அப்போ சப்ஜெக்டை சொன்னார், இப்படி ஒரு சப்ஜெக்ட். அப்போ நான் சொன்னேன், வேணா இதை நீங்கள் விட்டு போட்டுருங்க, நீங்கள் குர்ஆன் ஓத வந்தவர், இதையெல்லாம் ஏன் செய்ய போகிறீங்க, நம்மளுக்கு பாவம் தானே. அப்போ என்னத்துக்கு இதை நான் அவளுக்கு சொல்கிறேன்டா, எந்த அளவுக்கு பாருங்கள், நன்மையை செய்ய வந்து உட்காந்தாலும் அந்த கெட்ட எண்ணம் நம்மளை விடுதில்லை, நம்மளை பராக்காக்குது, அந்த வசுவசா நம்மளை விடுதில்லை, நம்மளை பராக்காக்குது. இவங்க என்னத்தை பேசுகிறாங்க, என்ன காது கொடுத்து கேட்டது மட்டும் இல்லை பாருங்க, எனக்கிட்டே வந்து சொல்கிறேன், நானே 4 பேர்கிட்ட சொல்லி தெரியுவேன் பயானில், நானே இந்த கதையெல்லாம் சொல்லி என்கிட்டயே வந்து என்ன செஞ்சாரு, அவர் இந்த சப்ஜெக்ட் சொல்கிறா யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை ஆகிருக்கின்று. அப்படி பயானில் இவன் எடுத்துருந்தேன் எப்படியுமே சொல்லுவான், அவர் ஈக்கிற பயான்லேயே இதை நான் சொன்னேன், இந்த ஹதீஸை சொல்லி, அவர் இருந்த அந்த இடத்துலையே ஏத்திகாஃப் வந்து இருந்த ஒரு மனுஷன், அவர் ஈக்கிற அந்த இடத்துலையே இந்த ஹதீஸை நான் சொன்னேன், எல்லாரும் இருக்கிற நேரத்தில். அப்போ என்ன செய்யணும், விளங்கணும்னா, அப்போ யார்கிட்ட சொல்லணும்னு கூட விளங்காத அளவுக்கு கெட்டக்கிறவன் போயிட்டு சொல்கிறேங்கிற நிலைமை வருதுண்டா, அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அதில் ஒரு விதமான எடிக்டும், ஒரு விதமான பைத்தியமும், ஒரு விதமான மனக்குழப்பமும், மன நோயாளி என்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னொருத்தருடைய தகவலை கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்தவன கதைக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனிதனை தள்ளும் தவறான எண்ணம் இருக்குது. எங்களை ஒரு அமலை கூட, இபாதத்தை கூட ரிலாக்ஸாக செய்ய விடாது. அந்த இடத்துல வந்து உட்காந்து 4 நன்மையை தேட்டு போய் வந்து உட்காந்தாலும் இவன் என்ன பேசுகிறான், என்ன கதிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு நாளை மறுமையுடைய நாள் என்ன செய்யப்படும், நரகத்தில் காய்ச்சப்பட்ட அந்த ஈயத்தை கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து துடிக்க துடிக்க அவர்களுக்கு என்ன செய்யப்படும், ஊற்றப்பட்டு காதில் ஊற்றப்பட்டு வேதனை கொடுக்கப்படும். இது மஹ்ஷர்ல நடக்கிற வேதனை. இதே நரகத்துக்கு போனா, அப்படியே நரகத்துக்கு போனா அந்த ரூட்ல அங்கே என்ன மாதிரியான வேதனையெல்லாம் இருக்குமோ அல்லாஹு ஆலம். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளும். இதையெல்லாம் கடந்த ஒரு நிலைமை தான், இதையெல்லாம் கடந்த ஒரு கடைசி நிலைமை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொன்னாங்கண்டா, யாராவது ஒருவன், இதெல்லாம் கடந்த ஒரு நிலைமை தான். என்னன்னு சொன்னால், ஒருத்தரை பற்றி பேசி பேசி அவருடைய குறையை தேடி தேடி அவருடைய மேலே வர எல்லை கடந்த அந்த சந்தேகம் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குண்டா, அவன் ஒரு ரூமில் இருந்தாலும் இவன் ரூமில் என்ன செய்கிறானோ தெரியான்னு எட்டி பார்க்க தோணும். என்ன செய்யும், இவன் என்ன செய்கிறான், இந்த டைமில் இவன் என்ன செய்கிறான், இவன் ஏன் இதுக்குள்ளுக்க போகிறான் என்று அவன் தனிமையில் இருக்கிற விஷயத்தை கூட அவனை எட்டி பார்த்து அதை அறியணும் என்கிற அளவுக்கு இவன் ஒரு பைத்தியமாக்கிடும், ஒரு பெரிய மனநோயாளி ஆக்கிடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு சட்டமே போட்டாங்க, யாராவது ஒருவர் சஹீஹுல் புகாரி 6902வது செய்தியாக, 6888வது செய்தியாக எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், லவ் யத்தலஅ ஃபீ பைத்திக அஹதுன், யாராவது ஒருவன் உன்னை ஓவரா ஃபாலோ பண்ணுறான்,
உன்னோட வீட்டு வரைக்கும் வந்து உன்னை எட்டி பார்க்கறான் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு நீ செய்கிற ஆகப்பெரிய வேலை என்ன தெரியுமா? கையில் எது கிடைக்குதோ அதால வீசி அடி. அவன் கண் போனாலும், கண் கலண்டு கீழே விழுந்தாலும் உன் மீது ஹத்துடைய குற்றம் இல்லை. சும்மா ஒருத்தனுடைய கண்ணை குடைஞ்செடுத்தா என்ன நடக்கும்? இஸ்லாத்துல குற்ற தண்டனை இருக்குதா இல்லையா? ஹத் இருக்குதா இல்லையா? ஆனா உன்னை வீட்டை வந்து ஒருத்தன் எட்டி பார்க்குற அளவுக்கு உன்னைய விரட்டி விரட்டி வாரான்ற அளவுக்கு ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னா அவனுக்கு நீ ஏதாவது ஒன்றால வீசி அடிச்சு அவன் கண் கலண்டு கீழே தாயின அவனுடைய கண்ணை கலட்டி கீழே விழுந்தாலும் கூட உன் மீது இஸ்லாத்துல எந்த ஹத்தும் இல்லை, குற்றமும் இல்லை, குற்ற பரிகாரமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குது? அவன் பேசுறதை கேட்கிறான். கடைசியில ஒரு கட்டம் தாண்டி இவர் என்ன செய்யறாரு, உள்ளுக்க கொஞ்சம் பார்ப்போமேனு ஜன்னல் வழியா பார்க்கறது, கிடைக்கிற ஒரு ஓட்ட வழியா பார்க்கறது, எப்படியாவது ஒன்றை வச்சியாவது என்ன செய்யறது, அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வீடியோ எல்லாம் எடுக்கிற நிலைமை ஏன் ஆகுது? ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு ஒரு தவறான ஒரு கேட்டுப்பட்டால் நாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம். அதையும் ஒரு கட்டம் மீறி போண்டா அவரையே கூப்பிட்டீங்க வாங்கன்னு தனியாக கூப்பிட்டு இப்படி உங்களை பற்றி இப்படியெல்லாம் நம்மளுக்கு நிறைய தகவல் வருது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, திருந்திக்கோங்க, உண்மையிலே உங்கள்கிட்ட இருக்கினா தௌபா செஞ்சுக்கோங்க, இப்படியெல்லாம் வருது எங்களுக்கு அப்படின்னு சொல்லாமல் இவர் என்ன செய்ய பார்க்குறாருண்டா, அப்படியா அப்போ அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னாண்டு அவர் போகும்போதையே ரூமுக்கு முதப்படி இவன் வீடியோ செட்டப் பண்ணிட்டு வரான்னு இவன் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருப்பான், நல்லவனாக இருப்பான். யோசிச்சு பாருங்க, என்ன தேவை இது? நீ வீடியோ எல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன தேவை? என்ன தேவை இருக்குது? அப்போ இதெல்லாம் என்னன்னா அதை எட்டி பார்க்கறதுனுடைய விளைவு தான் இது. எட்டி பார்க்கறது அந்த அளவுக்கு ஒருவர் மீது வரக்கூடிய தப்பான எண்ணம், தவறான எண்ணம், மோசமான அபிப்பிராயம், நல்லெண்ணம் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் ஹுமஸா இருக்குது, நம்ம சொன்னோம், குத்தி காட்டி பேசுறது, முதுகுக்கு பின்னுக்கு பேசி திரிகிறது, இவன் அழிந்துதான் போவான், நாசமாகத்தான் போவான் என்று அல்லாஹ்வே சபித்து வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸ் அந்த குர்ஆனுடைய அந்த சூறால அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான தண்டனை நரகத்தில் இருக்குது, ஒரு பிரத்யேகமான தனித்துவமான ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த சூரத்தில் அடையாளப்படுத்துறான். யாரு பிறர் மீது தப்பான எண்ணம், அடுத்தவனை பற்றி குறை பேசி திரிகிறது, அடுத்தவன்ட குறைய வச்சு தவற வச்சு குத்தி காட்டி பேசுறது, இவனுக்கு ஒரு தனித்துவமான ஒரு தண்டனை நரகத்தில் கொடுக்கப்படும். எப்படின்னு சொன்னா நரகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, நரகத்தில் என்ன நடக்கும் என்றால் நாருல்லாஹில் முக்கதா, அல்லாஹ்வால் மூட்டப்படக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு நெருப்பு, அந்த நரகத்துடைய நெருப்பு என்ன செய்யப்படும் என்றால் ஒரு தூண் வடிவமாக ஒரு அந்த கணு வேண்டுவாங்க, இப்படி கணு மாதிரி என்ன செய்யப்படும்னா நரகத்தில் அப்படியே உயர்ந்திருக்கும். அது அதை சூழ என்ன செய்யும் என்று சொன்னா நெருப்பு பத்தி கொண்டிருக்கும். அந்த கணுல இவர் என்ன செய்யப்படுவார்னா அப்படியே கெட்டி வைக்கப்படுவார். அந்த சூறாவை நீங்க ஓதி பார்த்தீங்கன்னா விளங்கும். அல்லாஹ் தஆலா நாருல்லாஹில் முகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபி அமதின் முமத்ததா. அல்லாஹ் தஆலா சொன்னா அந்த உயர்ந்த தூண்கள்ல இவர்கள் கட்டி வைக்கப்படுவார்கள், அந்த சுத்தி வர அலைஹிம் நாரு முஸதா, அந்த நெருப்பு என்ன செய்யும், கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் சுத்தி வர. அந்த நெருப்பு நேரா என்ன செய்யும் என்று சொன்னால் அவருடைய கண்ணையோ காதையோ கையவோ காலையோ சுடாது. அது தத்தலிஉ அலைஹிம் அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அந்த நெருப்பு சரியா என்ன செய்யும் என்றால் அந்த காம்புல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கணுவுல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறவுடைய உள்ளத்தையே பார்த்து சரியா அதே சுடும். அந்த உள்ளத்தையே பார்த்து என்ன செய்யும், இந்த உள்ளம் தானே தப்பா நினைச்சிச்சு, தவறாக நினைச்சிச்சு, சந்தேகப்பட்டுச்சு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு மோசமான எண்ணெய்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் இதுல தானே வந்துச்சுன்னு அந்த உள்ளத்தை நோக்கியே என்ன செய்யப்படும், அந்த அந்த நெருப்பு என்ன செய்யும் என்றால் சுட்டுக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எதற்குரிய தண்டனையை சொல்றான் என்றால், அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு தனித்தனியாக அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல கூட பேசப்பட்டிருக்கு. இதனுடைய விளைவாக இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட நடவடிக்கைகள் உருவாகும், மோசமான நடவடிக்கைகள் வெளியாகும். அதே நேரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, இது ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான தண்டனைகள் வேற சொல்லப்பட்டு போதாக்குறைக்கு ஒரு கட்டம் மேலே போய் நரகத்திலேயே இந்த மாதிரியான நடவடிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு தனித்துவமான ஒரு தண்டனையை, ஒரு மோசமான பயங்கரமான தண்டனை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கண்ணியமான சகோதரர்களை யோசித்து பாருங்க, இது எவ்வளவு தூரம் ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். இது அந்த தண்டனைக்கு பேரே அல் ஹுதமா, அந்த தண்டனைக்கு பேரே என்னது, அல் ஹுதமா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நபியே இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவார்கள், ஹுதமாவிலே வீசி எறியப்படுவார்கள். அந்த நரகத்துக்குள்ளுக்கே இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அந்த இடம், அந்த குறித்த இடத்துக்கு பேர் அல் ஹுதமா. அந்த ஹுதமால தூக்கி எறியப்படுவார்கள். ஹுதமா என்றா என்னன்னு தெரியுமா நபியே? அதுதான்
தூண் அமைக்கப்பட்டு அந்த தூண்ல கட்டி வைக்கப்பட்டு சுத்தி வர நெருப்புகள் இருந்து அந்த நெருப்பெல்லாம் என்ன செய்யுது, அவருடைய நெஞ்சத்தை பார்த்து சுடுறது. இதுதான் ஹுதமா என்று தனியே ஒரு பேர் ஒன்று வச்சு அல்லாஹ் ஒரு சூறாவையும் என்ன செஞ்சுக்கிறான், ஒரு சூறாலேயே இந்த தண்டனையை முழுமையாக விளங்கப்படுத்துறான் என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, நாமெல்ல உருவாக வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் என்னன்னு சொன்னால், பிறர் மீது நாம் என்ன செய்யணும், நல்லெண்ணம் வைக்கணும். பிறர் மீது நல்லெண்ணம் வாரதிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும். அப்படி இல்லை அந்த தப்பான எண்ணம் தவறான எண்ணத்தை வளர்த்து கொண்டு போவோம் என்று சொன்னால், நாளடைவில் எங்களுடைய இபாதத்துகளில் கூட எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத, ஒரு நல்ல உணர்வு இல்லாத ஒரு நிலைமை உருவாகி அடுத்தவனுடைய விஷயத்திலேயே கவனம் செலுத்துறது ஒரு அலாதியான இன்பம் என்ன செஞ்சிடும், உருவாகிரும். அது எங்களை எவ்வளவு பாரதூரமான நிலைமையை கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹு ஆலம். கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாம் இதில் கடுமையாக என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்ன ஒரு விஷயம் தான் அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி, 4878வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லம்மா உரிஜ பி, என்னை மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது, மரத்து பி கௌமின், நான் ஒரு கூட்டத்தை கடந்து போனேன். லஹும் அத்ஃபாரும் மின் நுஹாசின், அந்த கூட்டம் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி வேதனை என்று சொன்னா, அவர்களாலேயே அவர்களுக்கு வேதனை. இப்போ வேற சில கூட்டங்களை பார்த்தோம், மற்ற ஒரு ஆளை வச்சு மலக்குமார வச்சு என்ன செய்யப்படுறது, வேதனை செய்யப்படுறது. ஆனா இந்த கூட்டம் என்னன்னா, அவர்கள் மூலமாகவே அவர்களுக்கு வேதனை, அவர்களாலேயே அவர்களுக்கு வேதனை. எப்படி அது அவர்களாலே அவர்களுக்கு வேதனை? மரத்து பி கௌமின் லஹும் அத்ஃபாரும் மின் நுஹாசின், அவர்களுக்கு நகங்கள், அந்த நகங்கள் எல்லாம் செம்பாலான நீண்ட நகங்கள். அந்த நெகத்தால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, யஹ்மிஷூன பிஹா சுதூரஹும் வ வஜூஹஹும், அவங்களோட முகத்தை அவர்களுடைய நெஞ்சங்களை அவங்களே கீறி கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க. கீறி கிழிச்சா எப்படி அந்த சதைகள் தொங்கி, அந்த எலும்புகள் விளங்கி, அந்த ரத்தம் கொட்டன்னு கொட்டுறது. அதனால் அவர்கள் பதறி போறது. ஏன்? அவங்க கீறி கிழிக்கிறது அவருடைய நெகத்துடைய செம்பாலாக்கப்பட்ட நெகம். அது அவருடைய வருத்தம். அவங்களை வேதனை செஞ்சு கொண்டு அவங்க பதறி கொண்டிருக்கிறாங்க, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரமே எந்த இடம் கிழிந்து தொங்கியதோ அந்த இடம் சரியாகிறது. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க என்ன செய்யறாங்க, கீறி அவங்களோட முகத்தை அவங்களோட நெஞ்ச கிழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களது கரத்தாலேயே வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை கடந்து சென்னேன் என்று கேட்டுட்டு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் யார் இவங்கன்னு கேட்டேன், கூட்டிட்டு போனவங்ககிட்ட. இவங்க யார், ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு அதாபு என்று கேட்ட நேரத்தில் என்னை கூட்டி சென்றவர்கள் சொன்னார்கள் என்னன்னு சொல்லி, அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் தான் மனிதர்களுடைய இறைச்சியை தின்றவர்கள். வயகஊன ஃபீ ஆராதிஹிம், பிறருடைய மானத்தில் விளையாடியவர்கள் என்று எனக்கு என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. இது யாரு? கீபத்து பேசி திரிகிறது, அடுத்தவன் மேல தவறான எண்ணம், தப்பான எண்ணம், பிழையான எண்ணம், மோசமான எண்ணத்தால நான் அவன் நாளை பெற்ற காய்ச்சி திரிகிறது, அவனை பத்தி பேசி திரிகிறது, பரப்பி இன்னொருத்தோட குறைய பரப்பி திரிகிறது. இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு தான் இந்த வேதனை அவர்களுக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது அப்படின்னு எனக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இது நல்ல பழக்கம் அல்ல, இது நல்ல பழக்கம் அல்ல. இதுல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தா இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தபூக்குடைய அந்த யுத்தத்துக்கு 3 சஹாபாக்கள் போறதுக்கு முடியாம போச்சா இல்லையா? இஹ்லாஸ் உள்ள, தூய்மையான ஈமான் உள்ள நல்ல சஹாபாக்கள் போவோம் என்று இருந்து 3 பேர் போக முடியாம பின்தங்கினாங்களா இல்லையா? யாரு 3 பேர் சொல்லுங்க அப்போ? யாரு? காப் இப்னு மாலிக், வேற முராரத் இப்னு ரபீ, ஹிலால் இப்னு உமையா. அதில் அந்த காப் இப்னு மாலிக் அந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போய் இறங்கினத்தோடையே வலம் எதுக்குர்னி ஹத்தா பலக தபூக்குக்கு போகும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்னைய ஞாபகமே வரல. தபூக்குல போய் உட்காந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போனவங்க எல்லாரும் முன்னுக்கு உட்காந்து இருக்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்னைய ஞாபகம் வந்து இருந்தவங்க எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஃபஅல கஅப் இப்னு மாலிக், ஏன் கஅப் இப்னு மாலிக் கிட்ட நிலைமை என்ன, ஏன் வரலையா, என்ன செய்தி அவருன்னு கேட்ட நேரத்தில் ஃபகால ரஜுலுன் மின் பனி சலமா, அந்த இடத்துல இருந்த ஆட்கள்ல பனு சலமா கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் எழுந்து சொன்னாரு, ஹபிஸஹு புர்தாஹு வன் நதரு ஃபீ இத்ஃபைஹி, அல்லாஹ்வுடைய தூதரே இப்போ அவருக்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வாசி ஆகிருச்சு, இப்போ அவங்கெல்லாம் எங்களோட வருவாங்களா, ஒரு வாகனத்துக்கு 2 வாகனம் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா காப் இப்னு மாலிக்? எனக்கு தபூக்குடைய நேரத்தில் 1 வாகனத்துக்கு 2 வாகனம் இருந்துச்சு, போம் என்ற எண்ணத்தோட தான் இருந்தேன், ஆனால் அப்படியே பராக்காகி கிடைக்காம போயிருச்சு என்று சொன்னாரு. அப்ப அந்த காப் இப்னு மாலிக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருந்துச்சு அந்த காலத்துல, தபூக்குடைய யுத்த காலத்துல. ஆனா கிடைக்கல, போகணும்னு இருந்தாரு. அவர் உண்மையிலே இஹ்லாஸ் உள்ள, தூய்மையான ஈமான் உள்ள நல்ல சஹாபி, அவர்கிட்ட எந்த விதமான நிஃபாக்கும் இருக்கவே இல்லை. ஆனாலும் அவர் கிடைக்கல. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் எழுப்பி சொல்றாரு, இப்ப அவங்களுக்கு எல்லாம் வாசி, இப்ப அவங்க எல்லாம் எங்களோட எங்க வர போறாங்க யார சொல்லலாம்
என்று சொன்னதோடையே உடனே அந்த இடத்துல இருந்த பாருங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னாங்க, அவரை பார்த்து பிஸமா குல்த், நீங்க தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க, நீங்க தேவையில்லாத பேச்சு, சரியில்லாத பேச்சு, பிஸமா குல்த், நீங்க சரியில்லாத பேச்சு பேசுறீங்க என்று அவரை பார்த்து சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி மா அலிம்னா அலைஹி இல்ல கைரா, எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு கஅப் இப்னு மாலிக் நல்லவர், சிறந்தவர், ஏதோ ஒரு காரணம் அவரை என்ன செய்திருக்கும், பிற்படுத்தி இருக்கு, அவர் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒருத்தர் தவறாக சொன்ன ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டார், டக்குன்னு எழும்பி. இந்த உணர்வு என்ன செய்யணும். அதே நேரத்தில் பாருங்க கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு சார்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பேசினாங்கன்னு நல்லா தெரியும். ஆனா தன்னை யார் குறையாக ரசூலுல்லாஹ் முன்னுக்கு சொன்னாரோ அவருடைய பெயர் அறிவிப்பு செய்யல. ஃபகால ரஜுலு மின் பனி சலமா, பனு சலமா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொன்னார்னு தான் சொல்றாங்க. அவர் யாருன்னு கூட என்ன செய்யல, அதை கூட அடையாளப்படுத்தல. தனக்கு யார் நல்லமை பேசினார் அவருடைய பேரை சொன்னார். இல்லாட்டி என்ன செஞ்சு இவன் தான் நம்மளை பத்தி என்ன செஞ்சான், அந்த இடத்துல போட்டு கொடுத்தான் தேவையில்லாத மாதிரி அப்படிங்கிற எண்ணமெல்லாம் என்ன செய்யல அவங்கள்ட்ட இல்ல. தன்னை பற்றி குறை சொன்னவருடைய பேரை கூட அவங்க அறிவிப்பு செய்யல. ஆனா தன்னை புகழ்ந்து தன்னை பாராட்டி தனக்கு சப்போர்ட்டா பேசினவர் முஆத் இப்னு ஜபல் என்று என்ன செய்யறாரு அந்த இடத்துல. இதுதான் சஹாபாக்கள். அதே மாதிரி பாருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்துல அந்த இட்டுக்கட்டி செய்தி பரவி வார நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட முழுமையான செலவினத்துல உடுப்பு சாப்பாடு அவங்கள்ட்டயே இருந்து வளர்ந்த ஒருவர் தான் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, முக்கியமான ஒரு சஹாபி. அந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட விஷயத்துல வாய நஜீஸ் ஆக்கி கொண்டாரு. என்ன செஞ்சாரு, அந்த நஜீஸ்ல அவரும் கொஞ்சம் கையை போட்ட மாதிரி ஆயிருச்சு, அவரும் சொல்லி திரிஞ்சாரு. யாருக்கு தெரியும், இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி தவறான கதை சொல்லி திரிஞ்சாரு. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது, அந்த நைட்ல அவங்க பாத்ரூம் போவாங்க, கொஞ்சம் கொல்ல பக்கமா போகணும், வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அப்ப அந்த நேரத்துல இந்த மிஸ்தாஹ் எங்களுடைய உம்மா தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போற நேரத்துல மிஸ்தாஹ் ரலியல்லாஹுடைய உம்மா சொல்லி போறாங்க, தாயிஷா மிஸ்தாஹ் நாசமா போயிட்டான், மிஸ்தாஹ் அழிஞ்சு போயிட்டான், நாசமா போயிட்டான் அப்படின்னு என்ன செய்யறாங்க. மிஸ்தாஹோட உம்மா மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு திட்டி போறாங்க. ஏன், அவரும் இவங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல தவறா பேசினாரு. அவருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி தெரியாட்டி வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல வளர்ந்தவர், அபூபக்கர் ரலியல்லாஹு முழுமையான செலவினத்துக்கு கீழே இருக்கிறவர். அப்பேற்பட்ட ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி 4 பேர் பேசுறத சரிகண்ட மாதிரி பேசி திரியிறாரு, அழிஞ்சு போயிட்டாரு, நாசமா போயிட்டாரு என்று உம்மா ஏசி போறா. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு உம்மா மிஸ்தாஹுக்கு ஏசி போற நேரத்துல அவர் உடனே சொன்னாங்க, பிஸமா குல்தி, இது என்ன நீங்க தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க, இது என்ன நீங்க தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க. ஹல் தசுப்பீன ரஜுலன் கது ஷஹீத பத்ரன், பத்ர்ல கலந்து கொண்டுட்டாரே மிஸ்தாஹ், அப்பேற்பட்ட பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு மனிதர், அவருக்கா நீங்க வந்து இப்படி ஏசுறீங்க, சாதிங்க, பத்ர்ல கலந்து கொண்டவர்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருச்சு அப்படின்னு என்ன செய்யறாங்க. தன்னுடைய மானத்துல விளையாடிய மிஸ்தாஹ கூட என்ன செய்யறாங்க, சாதிங்கன்றாங்கன்னா அவங்களோட ஈமான், அவங்களோட மெச்சுவர்ட், அவங்களோட பக்கம் எவ்வளவு தூரம் இருந்திருக்குது. இவ்வளவுக்கும் அவ்வளவு முதிர்ச்சியான வயசுல பொம்பளையும் இல்லை. ஏன்னா 30 வயசு அடைஞ்ச கூட ஒரு பொம்பளையா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சின்ன வயசு, இப்ப 20 இல்லை, அதை விட சின்ன வயசு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. அப்ப அந்த வயசுல இருந்துகிட்டு இவ்வளவு ஒரு பக்கம் வருதுன்னா, ஏண்ட மானத்துல விளையாடுற ஒரு ஆளுக்கு அவரோட உண்மை ஏசுறா, அதை கூட அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதே நேரத்துல பாருங்க, ஒரு ஆள் எங்கள்கிட்ட பாருங்க ஒரு குறைய தவற செஞ்சுட்டான்டா, நாங்க அந்த தவறை கூட கேவலமா பேசுறது இல்லை, அவனையே டோட்டலா இல்லாமல் ஆக்கிறோம் செய்வோம். உதாரணமா ஒரு மௌலவி ஒரு குறை செஞ்சா இவன் எல்லாம் மௌலவியானு அவனுக்கு இருக்கிற அந்த சிறப்பே இல்லாமல் ஆக்கிடுவோம். அப்படியே இல்லையா, இவன் எல்லாம் ஒரு சேரா, இவன் எல்லாம் பள்ளி நிர்வாகியா, இவன் எல்லாம் ஹாஜியாரா, இப்படித்தானே சொல்றேன். ஒரு தவறு செஞ்சா டோட்டலாவே அவன் நிலைமையிலேருந்து அப்படியே அவனை இறக்கியாச்சு, அப்படியே இல்லையா. ஆனா அவங்க எப்படி பார்த்தாங்க பாத்தீங்களா, ஒரு தனக்கு ஒரு அநியாயமான ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரு. ஆனா அவங்க எப்படி பார்த்தாங்கண்டா, அவர் பத்ர்ல கலந்து கொண்டவர் தானே, பத்ர்ல கலந்து கொண்டவருக்கு நீங்க ஏசலாமா, அழிஞ்சு போயிட்டாரு, நாசமா போயிட்டாரு அப்படின்னு நீங்க ஏசலாமா. அவருக்கு அல்லாஹ் வைத்த சிறப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தந்த விஷயத்துல அவர் கேவலமா பேசினாலும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, இல்ல ஏசாதீங்க, அவர் பத்ர்ல கலந்து கொண்டவர், அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். அவர் ஏண்ட விஷயத்துல விளையாண்டாலும் நீங்க அவருக்கு ஏசக்கூடாது, ஏசுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க அவங்க இருந்தாங்கன்னா. யோசித்து பாருங்க கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எங்கள்கிட்ட எவ்வளவு தூரம் மனப்பக்குவம்,
ஒழுக்கம், கண்ணியம், இதெல்லாம் சும்மா அந்த ஒழுக்கம் கண்ணியமாக இருக்கணும்னு வார்த்தைகளால் சொல்லி முடிச்சிடுறோம். ஆனால் அதை வாழணும் நம்ம. இதுக்கு தான் சொல்கிறோம், குர்ஆனில் ஹதீஸில் வந்துருக்கக்கூடிய தியரிகளை வாழ்ந்து காட்டிய, செய்து காட்டிய, நடைமுறைப்படுத்தி காட்டிய சஹாபாக்களோட வாழ்க்கையை நம்ம படிக்கணும். அப்பதான் விளங்கும், ஆஹா இந்த சட்டத்தை இப்படித்தான் நடைமுறைப்படுத்தணுமா. யோசிச்சு பாருங்க, தன்னை பத்தி குறை பேசுறவரை நாம மன்னிக்கணும்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அதை எப்படி சஹாபாக்கள் செஞ்சு காட்டினாங்கன்றத பாருங்க. 4 பேர் குறை பேசுற இடத்துல நாம நல்ல மாதிரி பேசணும்னு நாம சொல்லுவோம், ஒரு தியரியா சொல்லுவோம். அதை சஹாபாக்கள் எப்படி செஞ்சு காட்டினாங்கன்னு பாருங்க. எங்களால முடியுமா அப்படி? தன்னை பத்தி குறை சொன்னவருடைய பேரை கூட அறிவிக்கலையே. அப்ப எப்படியாப்பட்ட சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவான். இதனாலதான் குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய தியரிகளை, சட்டங்களை, திட்டங்களை படிக்கிறது சரி, அதை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, இதுல இருந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? பிராக்டிக்கலான ஒழுக்கத்தை, நல்ல எண்ணத்தை, தூய்மையான நடத்தையை நம்மளுக்கு என்ன செய்து கொள்ளலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா நல்லதை பேசவும் கேட்கவும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாய்ப்பளித்தது போல, அல்லாஹு தஆலா மௌத்து வரைக்கும் கற்றதை கொண்டு இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.